சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு மாத்திரமே ஒரே வழி என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அன்றி வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவை அல்லாமல் வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை, வேற மார்க்கம் இல்லை. இயேசுதான் ஒரே மார்க்கம், இயேசுதான் ஒரே வழி என்பதை தான் கிறிஸ்தவம் நம்புகிறது, போதிக்கிறது. மற்ற நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இது கடினமாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்வதற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா நதியும் ஒரே சமுத்திரத்தில் தானே சேருகிறது, எல்லா மதமும் எல்லா நம்பிக்கையும் ஒன்று தான் அப்படின்ற ரீதியில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணுமே, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு நாம் பார்க்குற பதில் தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு மாத்திரம்தான் வழி. இதை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். ஏன் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், இந்த காரியம் இயேசுதான் வழி என்பதை இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய சொந்த கிளைமே அதுதான். அவர் சொல்லுகிறார், என்னது? யோவான் 14:6 நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். நான் தான் வழி. நானும் வழின்னு சொல்லலை, நான் தான் வழின்றார். நான் மாத்திரம்தான் வழி, என்னை அல்லாமல் வேற வழி கிடையாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல சேருவதில்லை. தேவனண்டை சேருவதற்கு வேறே மார்க்கம் இல்லை, வேறே வழி இல்லை, நான் மாத்திரம்தான் வழி என்று இயேசு கோருகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 10:30 இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஒன்று என்று சொல்லும்போது அவரும் நானும் சமமாக இருக்கிறோம், ஒரே கேட்டகரியில் இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லுகிறார். அவருடைய சொந்த கிளைம், தன்னை தேவன் என்று அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அதே காரியத்தெல்லாம் யோவான் 5:18 பார்க்குறார். நான் என்னுடைய பிதா அப்படின்ட்டு அவர் அழைக்கும் போது யூதர்கள் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், தன்னை தேவனுக்கு சமமாக்கி இருக்கிறான் என்று அவரை கல்லெறியும்படியாக நினைத்தாங்க. அதே காரியத்தை மார்க் 14:61-62 சொல்கிறாரு. இயேசு தம்மை குறித்து சொல்கிறார், மனுஷகுமாரன் மனுஷகுமாரன்னு தன்னை அவர் கூப்பிடுகிறார். மனுஷகுமாரன் என்ற பதம் என்னன்னா, மனுஷனுக்கு பிறந்தவன் அல்ல. தானியேல் 7:13 14 வாசிக்கிறோம், அநாதி தேவனிடத்தில் மனுஷகுமாரம் என்று அழைக்கப்படுற ஒரு டைட்டில் அது. அதை மனுஷகுமாரனுக்கு கர்த்தத்துவத்தை கொடுத்தாராம் தேவன். வரப்போகிற மேசியா இவர் தான் இந்த மனுஷகுமாரன் என்று யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் தானியேலில் படித்தீங்களே அந்த மனுஷகுமாரன் நான் தான். கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற டைட்டிலை தனக்குன்னு கிளைம் பண்ணுகிறார். தான் மேசியா, பிதாவுக்கு ஒப்பானவர், அவருடைய குமாரன், அவருக்கு சமமாக இருக்கிறேன் என்பதை இயேசு பூமியில் இருந்த காலத்தில் அவர் கிளைம் பண்ணி கொண்டிருந்தார். அதை நிராகரித்தவர்கள் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய குமாரன் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சத்தியத்தின் ஒரு நேச்சர், ஒரு குணாதிசயம் இருக்கு. ஒரு காரியம் உண்மையாக இருந்தால் மற்றது பொய் என்பது அர்த்தம். இப்போ இயேசு சொல்கிறார், நான் கடவுள் என்பதை அவர் சொல்லும்போது அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அதற்கு மாற்றாக சொல்லப்படுகிற காரியங்கள் தவறு, பொய். அவர் சொல்லுகிறது தவறாக இருந்தால் நோ ப்ராப்ளம். இயேசு சொல்கிற பண்ணுற கிளைம் நீங்கள் தவறு என்று நினைத்திருக்கலாம். அப்படி தவறாக இருந்தால்
அவர் என்னை நம்பலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறது உண்மையாக இருந்தால், அவரை நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா, வாசிக்கிறோம், அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ரட்சிப்புக்கு மார்க்கம் இல்லை என்பது உண்மையாக இருந்தால் அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. அதனால தான் சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய நாமத்தை அல்லாமல் பூமியில் இருக்கிற யாருக்கும் வேறு மார்க்கம் இல்லை. அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் நித்திய ஜீவனை பெறணும்னு தேவன் அன்பு கூர்ந்தபடினாலே, எல்லா ஜனங்கள் முழு உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினபடினாலே தேவன் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இன்னைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவரை நம்புகிற யாவரும் நித்திய ஜீவனை அடையணும். அவரை நம்பலைன்னா அவர்கள் அழிவை காணுகிறார்கள். ஏன்னா எல்லா மனுஷனும் பாவத்தை செஞ்சிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்று சொல்லும்போது தேவனுக்கு விரோதமாக இருக்கிற கலகம். தேவனை நான் ஏற்றுக்கொள்ளாமல், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், அவர் ஆளுகிறவராக இருக்கிறார், அவருக்கு நான் சொந்தம் என்பதை சொல்லாமல் என் வாழ்க்கை என் இஷ்டம் அப்படின்னு என்னை நான் கடவுளாக, என்னுடைய கடவுளாக மாற்றிக்கொண்டாலும் சரி, இல்லைன்னா மற்ற நம்பிக்கைகள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை சிருஷ்டிகர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொள்ளாமல் இருந்தால், இயேசு சொல்கிறார், நான் பிதா குமாரன் பரிசுத்த திரியேக தேவன் சிருஷ்டிகர்த்தரின் நானும் ஒருவர், நானும் பிதாவும் சமமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த கிளைமை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது அது சத்தியமாக இருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு விமோச்சனம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் அது உண்மையாக இருந்தால் நம்புகிறவர்கள் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது, நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவன் அவர்களுக்கென்று அந்த நித்திய ஜீவனை, விடுதலையை சம்பாதிக்கவில்லை என்று இல்லை, அவர்கள் தேவ இயேசுவை நிராகரித்தபடினாலே அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. தேவன் எல்லாருக்கும் சமமாய் தான் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம், பிரியம். அதுக்காக தான் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் இயேசு நானே வழி என்று சொல்லும்போது அதை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் சத்தியம். தீர்மானம் எடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு மாத்திரம்தான் வழி என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இதற்கு இயேசு மாத்திரம்தான் வழி, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு கிளைம் தான் இங்கே பார்க்குறோம். அப்போஸ்தலர்களும் சொல்கிறார்கள். இயேசுவோடு கூட இருந்த 3 வருஷம் ஊழியம் செய்தவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், பார்த்தவர்கள், சீஷர்களாக இருந்தவர்கள், அதுக்கப்புறம் ஊழியம் செய்த இந்த அப்போஸ்தலர்கள் இங்கே சாட்சி சொல்கிறாங்க, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு தான் கடவுள் என்பதை, தன்னை தவிர வேறு வழி இல்லை என்பதை அவரும் கூறுகிறார். அவரோடு கூட இந்த அப்போஸ்தலர்களும் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கண்டவர்களும் சொல்லுகிறார், இயேசு மாத்திரம்தான் வழி என்று. அவர்தான் மேசியா என்பது இயேசு தம்மை குறித்து சொன்ன ஒரு சாட்சி மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் அநேக தீர்க்க தரிசனங்கள் அவருக்குள் நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறினதும் தேவன் தம்மை குறித்து சொல்லுகிறார், நான் தேவன் மனுஷ ரூபமாய் வரப்போகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறுதலாக தான் இயேசு பூமியில் வாழ்ந்தார் 33 வருஷம். அவர் வாழும்போது சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும், அவரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிற்று. அதே ஒரு ப்ரூஃப் அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன் என்பது. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்க்குறோமே. ஏசாயா 53 மரியாளின் மூலமாக இயேசு பிறந்தார். ஸ்திரீயின் வித்தாக அவர் காணப்படுகிறவராக இருக்கார். மனுஷனுடைய வித்தாக அல்ல, ஒரு ஸ்திரீயின் வித்தாக பிறக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆபிரகாமின் சந்ததியில் வருவார் என்று
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறார். 12:3 22:18 உன் சந்ததி அப்படின்னு சொல்லி, உன் சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது, அவருக்குள்ளாக ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. மீகா 5:2 வசுகிறார், பெத்லகேமில் அவர் பிறப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. அதன்படியாக இயேசு பெத்லகேமில் பிறந்தார். ஓசியா 11:1 அவரை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வருவேன், என்னுடைய தாசனை கொண்டு வருவேன் என்று சொல்லுபடியாக இயேசுவும் அவர் குழந்தையா இருந்த காலத்தில் அவரை கொல்லும்படியாக ஏரோது தேடினபடினால் கொஞ்ச காலம் எகிப்தில் இருந்து அங்கிருந்து தேவன் அவரை திரும்பவும் கொண்டு வந்தார் யூதேய தேசத்துக்கு. புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கினதை கண்டபோது, ஆமாம் இவர்தான் சொல்லப்பட்ட மேசியா என்பதை அவன் அங்கீகரிக்கிறவனாக இருக்கிறான். ஏன்னா ஆண்டவரை வெளிப்படுத்தின இப்படி நடக்கும், அப்படி அவர்தான் மேசியா என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். அதே காரியங்கள் நடந்தது என்பதை அவனும் சாட்சி கூறுகிறவனாக இருக்கிறான். ஏசாயா 9:1-2 படியாக அவர் கலிலேயாவில் ஊழியம் செய்வார் என்று சொல்லப்பட்டதன்படியாக இயேசு கலிலேயாவில் ஊழியம் செய்தார். இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பார் என்ற தீர்க்க தரிசனம் ஏசாயா 35:5-6 இருக்கு. அதை இயேசு நடப்பித்தார். அவர் உவமைகளாலே ஜனங்களுக்கு போதிப்பார் என்பதையும் சங்கீதம் 78:2 சொல்கிறார். அதன்படியாகவே இயேசு உவமைகளாலே ஜனங்களோடு பேசி அவர்களை போதிக்கிறவராக இருந்தார். சகரியா 9:9 படியாக அவர் கழுதையின் மேலே, கழுதை குட்டியின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளாக பிரவேசிப்பார் என்ற தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது. சங்கீதம் 41:9, சகரியா 11:12-13 நண்பன் துரோகம் பண்ணுவான் என்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. யூதாஸ் காரியத்து கூடவே இருந்து துரோகம் செய்து அவரை காட்டி கொடுத்தவனாயிருந்தான். 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுவார் என்பதை சகரியா 11:12-3 வாசிக்கிறோம். அந்த காசுனால ஒரு வயல் வாங்கப்படும் என்பதையும் அதே பகுதியில் வாசிக்கிறோம். அப்படியே இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவர் வையப்படும் போது, அவரை குறித்து குற்றம் சாட்டும் போது அவர் வாய் பேசாமல் மௌனமாய் இருப்பார் என்பது ஏசாயா 53:7 வாசிக்கிறோம். அதே காரியத்தை இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்குறோம். 53:12 அவர் குற்றவாளிகளோடு அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் என்று சொல்லப்படுவது. அதே மாதிரி இயேசுவும் குற்றவாளிகளின் நடுவிலே குற்றவாளிகளாக ஒருவராக எண்ணப்பட்டு கருதப்பட்டு அவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய கைகளும் கால்களும் ஊடுருவப்படும் என்பதை சங்கீதம் 22:16, சகரியா 12:10 வாசிக்கிறோம். அப்படியே அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு சீட்டு போடுவார்கள் என்பது கூட எழுதப்பட்டிருக்குது சங்கீதம் 22:18. அப்படியே நடந்தது. அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்பதை சங்கீதம் 34:20, யாத்திராகமம் 12:46 அப்படியே அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பணக்காரரோடு அவர் அடக்கம் பண்ணப்படுவார் என்பது ஏசாயா 53:9 சொன்னபடியாகவே ஒரு பணக்காரனுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இது எல்லாம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள். இது இல்லாமல் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள். இத்தனை தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. ஜனங்கள் கண்டார்கள், எழுதப்பட்டிருக்கிறது, சாட்சி கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு நடந்த சம்பவங்கள் மாத்திர 4000 வருஷமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த 33 வருஷத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனையும் நிறைவேறும் என்றால் அது ஆக்சிடென்ட் இல்லை, தற்செயல் இல்லை, ஜோடிக்கப்பட்டதில்லை. அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு இதெல்லாம் ப்ரூஃப். அவர் வாழ்ந்தபோது இன்னொரு ப்ரூஃப் சொல்லப்படுகிறது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் அவர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராக இருந்தாராம். ஒரு திமிர்வாதக்காரன் பேரலிசிஸ் கொண்டு ஒரு மனுஷனை கொண்டு வைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கூட இருந்த வேத பாரகர் சொல்கிறாங்க, என்ன தேவதூஷணம் பண்ணுறான், பாவத்தை யார் மன்னிக்க முடியும்னா தேவன் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். அதற்கு அவர் சொல்லுகிறார், ஆமாம் எது ஈஸி, பாவங்களை மன்னிக்கப்படட்டும் சொல்லுறது ஈஸியா, படுக்கையை பெட்டை எடுத்துகிட்டு நீ இப்போ நடந்து போ அப்படின்னு சொல்லுறது ஈஸியா? ஒரு பேரலிசிஸாக இருக்கார் ஒருத்தர், எது ஈஸி? பாவங்களை மன்னிக்கிறதுன்னு சொல்லுறது ஈஸி. ஏன்னா மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஜனங்களுக்கு முன்னால் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தான் கஷ்டம். ஆனாலும் எதுக்கு எல்லா இடத்துலையும் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னவர் இந்த இடத்துல ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஈஸியான காரியத்தை சொல்கிறாருன்னா, அது சொல்கிறார், இதற்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. மனுஷகுமாரனுக்கு
பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தேவனுக்கு மாத்திரம் வந்து அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதற்கு சொல்லிட்டு அதற்கு அடையாளமாக உன் வியாதி நீங்கி நீ எந்திரிச்சுப்போ. அவன் வியாதி நீங்கி அவன் எந்திரிச்சு நடந்தது என்பது எதற்கு ப்ரூஃப்னா, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு ப்ரூஃப். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது யாருன்னா இவர் சொன்ன, இவருக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது, அதனால் நான் மன்னிச்சேன்றார். யார் மன்னிக்க முடியும்? தேவன் தான் மன்னிக்க முடியும். நான் தேவன் என்பதை ப்ரூவ் பண்ணுகிற விதத்தில் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணுகிறவராக இருந்தார். அதற்கு ப்ரூஃபாக அற்புதங்களை செய்தவராகவும் இருந்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 37 38 வாசிக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு போதனைகளை செஞ்சுருக்கிறேன். போதனைகள் மாத்திரமல்ல, அதையும் நம்பலைன்னா நான் செய்கிற இந்த அற்புத அடையாளங்களையாவது நம்புங்க. இந்த அற்புத அடையாளங்களை நம்பினீர்களானால் நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் அப்படின்றது அவர் சொல்கிறார். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறார். இன்றும் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது உலகம் எங்கும் ஜனங்கள் தேவனை நம்புகிறவர்கள், இயேசு விசுவாசிக்கிறவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்னும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் பார்க்குறவங்கள வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கலாம். எல்லாமே அப்படியே மேஜிக்கு ஏமாத்து வேலைன்னு நினைக்காதீங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே அப்படியே கண்மூடித்தனமாக நம்பணும்னு அவசியம் இல்லை. போய் செக் பண்ணி பாருங்கள். அற்புதங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது நான் உண்மையானால் இயேசு தேவன், இயேசு தான் தேவனாக இருந்தால் அவர் சொல்லுகிறார் நான் தான் வழி அப்படின்னு சொல்கிற வேறு வார்த்தை இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் சொல்ல முடியாது. சத்தியம் ஒன்று தான். ஒன்று சேர்த்தா ஒரே ஒரு ஆன்சர் தான் வரணும். அந்த ஆன்சர் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஆன்சரும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஏதாவது ஒன்று தான் கூற்று சரியாக இருக்கும். இயேசு நான் தான் வழின்னு சொல்லுகிறார். அவரே வழியாக இருந்தால் அவரை பிடித்து கொள்ளுங்க. இயேசு பூமியில் இருந்த காலத்தில் வர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறார். யூத கலாச்சாரத்தின்படியாக தேவனை ஒருவர் தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். மனுஷனையோ தூதனையோ வேறு யாரையுமே நாம் தொழுது கொள்ளக்கூடாது. அப்படி இருக்கும்போது தொழுது கொள்ளுதலை இயேசு ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். யோவான் 9:38 வாசிக்கிறோம். மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தொழுது கொண்டானா. மத்தேயு 14:31 ஆமாம் நீரே தேவனுடைய குமாரன் என்பது மெய்யாகவே நான் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுது கொள்கிறார்கள். யோவான் 20:28 வாசிக்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு கூப்பிடுறது அவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் கடவுள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கல அவர். ஐயோ என்னை தொழுது கொள்ளாதீங்கன்னு அவர் சொல்லல. அந்த தொழுகையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். இயேசு தான் கடவுள் தன்னை தொழுது கொள்ளும் போது ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கும்போது அவருடைய கூற்றை நான் இயேசுவின் கூற்றை நான் நம்புகிறேனா இல்லை என்பதுதான் கேள்வி. வேற ப்ரூஃப் நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸ், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 27 புத்தகங்களை எழுதினவர்களுடைய சாட்சியை நம்ம பார்க்குறோம். யோவானில் வாசிக்கிறோம். யோவான் 1:14 வரைக்கும் இயேசு ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு நம்ம மத்தியில் வாசம் செய்தவராக இருந்தால் நாங்கள் அவரை பார்த்தோம். அந்த வார்த்தையாகிய தேவன் இயேசுவாக மாம்சத்தில் பிறந்தபோது அவரோடு நாங்கள் பார்த்தோம் தொட்டோம் என்பதை புதிய ஏற்பாட்டை எழுதின நிருபர்கள் எழுதுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 2:9 தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக காணப்படுகிறது. அந்த கடவுளினுடைய பரிபூர்ணம் முழுமையும் கிறிஸ்துக்குள்ளாக காணப்படுகிறது. அவரை தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு இருந்தால் இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். தேவனுடைய பட்சத்தில் யார் இருக்காங்க, தேவனுடைய பட்சத்தில் இல்லாமல் யார் இருக்காங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் சன்மார்க்கமான நல்ல வாழ்க்கை வாழலாம், யாருக்கும் நீங்கள் தீங்கு செய்யாமல் இருக்கலாம், தான தர்மங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம், சுபாவத்தின்படி ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்துருங்க. ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் என்னென்னா தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறீர்கள். அவரை நீங்கள் உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நான் வேற ஒருத்தரை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ராஜா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அரசு ராஜா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தில்
டெமோக்ரஸி. நம்ம ஒருத்தர் ராஜாவாக ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சராகவோ பிரதம மந்திரியாகவோ பிரசிடெண்ட்டாகவோ நியமித்து வைக்கிறோம், நம்ம ஏற்படுத்துகிறோம் ஒருத்தரை ஆளுகை செய்கிறதுக்கு. ஆனால் ராஜா என்று சொல்லும்போது அப்படி இல்லை. அவரே அவருடைய சொந்த இடத்துல அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக. அந்த இடத்துல நீ ராஜா இல்லை, நான் வேற ஒருத்தரை என் ராஜாவாக வச்சுருக்கேன், இல்லை நான் தான் எனக்கு ராஜாவே கிடையாது, நான் தான் எனக்கு ராஜா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த ராஜா சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறீர்கள். அந்த துரோகத்தின் நிமித்தம் தான் கடைசியில் ஆக்கினையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழனாலும் இந்த தெய்வத்தை, இந்த கடவுளை, இந்த ராஜாவை உங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தால், வேற கடவுள் இல்லை, வேற ராஜா இல்லை, நீர் தான் என்னுடைய கடவுள், நீர் தான் என்னுடைய ராஜா, என்னுடைய தெய்வம், எனக்கு என்னை ஆளுகிறவர் நீர் தான், நான் உமக்கு சொந்தம், நீர் என்னுடைய தெய்வம், நான் உம்முடைய ஜனம் என்று அவருக்கு உண்மை உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தால் அவர் சொல்கிறார், முடிவிலே நித்திய ஜீவனை தருவேன். முடிவில் மாத்திரம் இல்லை, இப்பொழுதும் அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்று நான் ஆளுகை செய்கிறவனாக, அவருடைய ராஜ்யத்தின் நன்மைகளை பெறுகிறவனாக நான் வாழ முடியும். அந்த ராஜ்யத்தில் இருந்தால் செழிப்பு உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு, எல்லா இயற்கையின் சூழ்நிலைகள் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கும். அந்த ராஜ்யத்தின் வாழ்வை இன்றைக்கும் நான் அனுபவிக்கணும். அது தொடர்ந்து நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அவரோடு நென்றென்றைக்குமாய் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையிலும் பிரவேசிக்கணும்னா இன்றைக்கி நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னா இல்லையா என்பதை நான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கேன். இட் இஸ் எ பர்சனல் சாய்ஸ் அண்ட் டிசிஷன். உங்களுடைய சொந்த தீர்மானமாக இருக்கிறது. அதுக்கான ப்ரூஃப்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் வேறு மார்க்கம் இல்லையே, அப்போ நான் அதை செக் பண்ண வேண்டியது எவ்வளோ உண்மை. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவராக அல்ல அன்றி வேறு மார்க்கம் இல்லை, வேறு ரட்சிப்பு இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவரை நான் என் தெய்வமாக கொண்டு இருக்கிறேன்னு இல்லை, அவர் சொல்லுகிற கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நம்புகிறவர்களாக இருக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ப்ரூஃபை காட்டிலும் இயேசு மாத்திரம்தான் தேவன், அவராலே அன்றி நமக்கு வேறு மார்க்கம் இல்லை, ரட்சிப்பு இல்லை என்பதற்கு இயேசு தம்மை குறித்து சொன்னதான கோரிக்கைகள் கூட இந்த அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல், அவருக்கு பாவத்தை மன்னிக்கிற வல்லமை இருக்கிறது என்பதற்கான ப்ரூஃப், அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அன்று சென்றது, செய்தது, இன்று செய்கிறது. இயேசு கடவுளைக்கு கொடுக்கப்படுகிற ஆராதனையை, தொழுகையை தாம் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் இந்த நிருபங்களை எழுதின, புதிய ஏற்பாட்டை எழுதினவர்களுடைய சாட்சியும் மாத்திரம் இல்லை, இருக்கிற ஒரு பெரிய அல்டிமேட் ப்ரூஃப் என்னன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று ரோமர் 1:4 வாசிக்கிறோம், 1:5. பரலோகத்தின் தேவனுடைய முத்திரை அங்கே காணப்படுகிறது. அவர் ப்ரூஃப் கொடுக்குறாரா என்னன்னா, இவர் கிளைம் பண்ண இவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு ப்ரூஃபாக அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் மரித்தோரில் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு அடையாளம் ப்ரூஃப் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அவருடைய கல்லறை எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது. மத்தேயு 28:1-10 வரைக்கும் வாசிக்கிறோம். இங்கே ஏன் வந்து பார்க்குறீங்க, கல்லறை காலியாக தானே இருக்குது. அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். எருசலேமில் இருந்த முதல் சாட்சிகள் இயேசுவின் கல்லறை காலியாக இருக்கிறதுக்கு சாட்சிகள் இருந்தது. அந்த கல்லறை காலியாக இல்லைன்னா எருசலேமில் அந்த சொல்லப்படுகிற சாட்சி பரம்பு இருக்காது. இப்போ ஒரு கல்லறையில் போய் காலியாக இருக்குப்பா, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஊர்லேயே நம்பணும்ல. முதல்ல அந்த ஊரில் நம்பணும்னா அவங்க வந்து செக் பண்ணியிருப்பாங்களே நிறைய பேர். இன்றைக்கே நம்பாதவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது அந்த காலத்தில் நம்பியிருப்பாங்களா, அவங்களும் செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொன்னது எல்லாரும் எருசலேம்லேயே இருக்கிற எல்லாரும் நம்பினாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது. இன்றைக்கி இயேசுவுக்கு அவருடைய கல்லறை என்று அவர் இங்கே தான் புதைக்கப்பட்டார், அழைக்கப்பட்டார், இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு கல்லறை வச்சு
அவருடைய சடலத்தை வந்து கும்பிடுகிற ஒரு கோயில் எங்கேயும் பார்க்கல. அவர் உயிரோடு எழுந்தார் என்பது தான் கிறிஸ்துவத்தின் கிளைமாக இருக்குது. அதுவும் எல்லாருக்கும் அறிந்த ஒரு இடம். அரிமத்தியனாகிய யோசேப்பின் கல்லறை, அதான் சொன்ன ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம், தெரிந்த ஒரு இடத்துல, எல்லாருக்கும் அறிந்த ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டவர் இன்று அங்கு இல்லை, உயிரோடு எழுந்தார். அந்த கல்லறை காலியாக இருக்கிறது என்பதே ப்ரூஃப் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதுக்கு. அது கண்டினியூ பண்ணால் அந்த காலத்திலேயே இயேசுக்கு விரோதமாக இருந்தவர்கள் இருந்தார். அவரை விரோதிக்கிறவர்களை எதிர்க்கிறவர்கள் சைலண்டாக இருந்தாங்களே. அவங்க ஒன்று வந்து சொல்லணும், இல்லையப்பா அவருடைய சரீரம் இங்கே இருக்குதான், இங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போனாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து இங்கே கல்லறை இங்கே எம்டியாக இருக்கலாம், ஆனால் சடலத்தை அங்கே கொண்டு போயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு இருக்கிற வேதபாரர்கள் ஆசாரியர்கள் எல்லாருமே வந்து அதற்கு ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கலாம். ரோம அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அது ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கலாம், சேவகர்கள். ஆனால் யாருமே ப்ரூஃப் கொண்டு வரல, அந்த ஒரு சரீரத்தை கொண்டு வரல. யாரும் வந்து இவங்க பண்ணுற கிளைம் தவறு என்பதை நிரூபிக்க பிரயாசப்படவில்லை. பரப்பினார்கள், வேற ஒரு தியரி பரப்பின. இல்லைங்க, அவர் சடலத்தை வந்து நைட்டோட நைட்டாக சீஷர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்கிற அந்த தியரியே ப்ரூஃப் என்ன பண்ணுதுன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்க காலியாக இருக்குது அந்த கல்லறை, அங்கே அந்த சடலம் இல்லை என்பதை அவர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சிகள் நிறைய இருக்குது, எழுதப்பட்டிருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 15:3-8 இயேசு அநேக தரம் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அதற்கு பிறகு தன்மை காண்பித்தார். முதலாவதாக பேதுரு, அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலர், ஒரு டைமில் 500 பேர் ஒரே நேரத்தில் கூடியிருக்கிற இடத்துல தம்மை வெளிப்படுத்தினார். பின்பதாக தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு தெரிவிக்கிறார். கடைசியில் பவுலும் இயேசுவை தரிசித்தவனாக இருக்கிறான். இந்த சாட்சிகள்லாம் எழுதப்பட்டது எப்படின்னா, அப்பமே இயேசு உயிரோடு எழுந்து அந்த முதல் 30 வருஷத்துக்குள்ளாக எழுதப்பட்ட எல்லா ரெக்கார்டு. இதெல்லாம் ஏதோ 300 வருஷம் கழித்து அப்புறமா அவரை குறித்து ஜோடித்து கதை எழுதுனாங்கன்னு இல்லை. அவரை பார்த்தவர்கள் அப்பொழுதே அவர்கள் இருந்த அந்த காலத்திலே எழுதின நிருபங்கள், எழுத்துக்கள் இன்றும் இருக்குது. ஐ விட்னஸஸ் இருக்காங்க. ஒரு முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா, அவரை விசுவாசித்தவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மாற்றம். இயேசு மரித்தபோது பயந்து மூடப்பட்ட கடவுளுக்குள்ளாக தங்களை மறைத்து யூதர்களுக்கு பயந்து இருந்த அதே சீஷர்கள் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவர்கள் தைரியமாய் போய் பயத்தில் இருந்து மறைந்தவர்களாக இல்லாமல் தைரியமாக எருசலேமில் போய் எல்லார் மத்தியில் நின்று இயேசு தான் தேவனுடைய குமாரன், அவரை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிங்க, ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சி, நாங்கள் பார்த்தோம் தைரியமாய் சொல்கிறார். ஒருத்தர் அரசாங்கத்துக்கும் ஜனங்களுக்கும் பயந்து ஒளிந்து கொண்டவர்கள் அதே ஜனங்களுக்கு முன்பதாக அதே ஊரில் போய் நின்று தைரியமாய் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் மாற்றம். காரணம் என்னென்னா, அவர்கள் பார்த்த காரியம். சும்மா சாட்சி சொன்னதுக்காக ஏதோ காசு வாங்கி சாட்சி சொன்னாங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஜீவன் போகும் என்று தைரியம் அறிந்திருந்தாலும் சாகிறதுக்கு ரெடியாக இருந்தால், ஒரு பொய்க்காக ஒருத்தன் சாகிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டான். அது ஒருத்தர் மாத்திரம் இல்லை, சீஷர்கள் அத்தனை பேரும் 120 பேர், அதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை போய் ஊராக போய் சாட்சி சொல்லும்போது எல்லா இடத்துலையும் உபத்திரவங்க இருந்தாலும் அவர்கள் மரிக்கிறதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்றால் அதில் உண்மை இல்லாமல் இருக்காது. குறிப்பாக பார்க்கும்போது இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர் வாழ்ந்த காலத்தில் சொன்ன கூற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நம்ம பார்க்குறோமே, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு, அந்த 4 பேர் சகோதரர்கள் இருக்கும்போது அவர் இயேசு உயிரோடு எழுந்த காலத்தில் சொல்லுங்கிறாங்க, அவனுக்கு பித்தம் ஏறி போச்சுப்பா, ரொம்ப சாப்பிடாம கொள்ளாமல் வந்து நான் அற்புதம் செய்கிறேன் அடையாளம் செய்யணும் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் இயேசு மரிப்பதற்கு முன்பதாக கூட, எப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறல, அப்போ எருசலேமுக்கு போ அப்படின்னு அவர் வந்து
தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை குறை சொல்லுகிறவர்களாக, தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கிறவர்களாக இருந்த சகோதரர்கள். ஆனால் அதில் ஒருத்தர் யாக்கோபு. அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்த பகுதியில் பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 5:13 யாக்கோபுக்கு தம்மை இப்போ வெளிப்படுத்தினாராம். வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 13-21, 1 கொரிந்தியர் 15:7 வாசிக்கிறோம். இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு சபையிலே தலைவனாக மாறிவிட்டான். கூட வாழ்ந்திருந்த போது இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத யாக்கோபு மற்ற சீஷர்கள் எத்தனை பேர்லாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாத போது மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தம்மை அவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். எதிரியாக இருந்து ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்த யாக்கோபு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறார். பவுல், அதே காலத்தில் வாழ்ந்திருந்த பவுல், அப்போஸ்தலர் 9:1-19 வாசிக்கிற, இந்த கிறிஸ்து மரித்தாரே அவர் உயிரோடு இருந்துச்சுனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. அப்படி நம்புகிறவர்களை அவர் துன்பப்படுத்துறதுக்காக, சபை பாழாக்கிறதுக்காக தீவிரமாக இருந்த ஒரு நபர், எதிராளியாக இருந்த நபர் இயேசுவை தரிசித்த பிறகு அவருக்கு ஊழியம் செய்கிறவனாக மாறி போகிற இடத்தெல்லாம் உபத்திரமாக இருந்தாலும் தன் ஜீவனையே கொடுக்க ரெடியாக இருந்து சாட்சி கொடுத்தவராக இருக்கார். அவர் எதிர்க்கிறவர்களும் அவரை குறை சொன்னவர்களும் அவர் ஏற்றுக்கொண்டார்களே. தன் ஜீவன் போகும் என்ற நிலையிலிருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க. நண்பர்கள் வேணும், பரவாயில்ல, என் நண்பனுக்காக நான் உயிரை விடுவேன்னுவாங்க. ஆனால் எதிராளியும் ஜீவனை விடுறதுக்கு ரெடியாக இருந்து அவர் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. செக் பண்ணி பாருங்க. சபை, ஆதி சபையின் வளர்ச்சி செக் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் 2:22-36 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆதி சபையோட அந்த மெசேஜோட மைய பொருளே என்னது? எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவர் சுகம் தருவார், ஹீலிங் தருவார், ஐஸ்வர்யம் தருவார்னு சொல்ல அவங்க பிரசங்கம் பண்ணதுல மைய கருத்தே என்னது? இயேசு உயிரோடு எழுந்தார். அப்படி சொல்லும்போது உபத்திரவங்கள் நிறைய இருந்தது. உபத்திரவத்தின் மத்தியிலும் அவங்க சொன்ன பிரசங்கித்த ஒரே காரியம் இயேசு உயிரோடு எழுந்தார், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி சொல்லுகிறதை அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களும் போய் மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சபை, ஆதி சபை விசாரம் அடைஞ்சது. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். ஞான ஸ்நானம் என்னத்தை காண்பிக்குது? இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதுக்கு அடையாளமாக நானும் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய மனுஷன் செத்து போகிறான், நான் புதிய மனுஷனாக இயேசுவை பின்பற்றுகிறவனாக உயிரோடு எழுந்து அவருக்காக நான் வாழப்போகிறேன் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதுதான் ரோமர் 6:3 வாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், சபையின் வளர்ச்சி இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அடையாளமாக சொல்லுகிறாரு இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ரூஃப். இயேசு சொன்ன அதே காரியத்தை சபையை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிற நாங்களும் சொல்லுகிறோம். இயேசுவை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்பது சொல்லுகிறோம். ஆனால் ஒன்று காரியம்னா, இயேசுவை தவிர வழி இல்லை மாத்திரம்தான் சொல்லுகிறோமே இல்லை. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான், இல்லை யூதர்களுக்கு மாத்திரம்தான் இல்லை, இயேசு எல்லாருக்கும் உரியவர் என்பது தான் உண்மை. அதனால தான் இயேசுவே சொன்னார், நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் போய், ஏன் ஜனங்கள்னு இஸ்ரவேல் மாத்திரம் இல்லை, என்ன விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, என்ன எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். முழு உலகமும் நான் படைத்த ஜனங்கள் தான், எல்லாரும் என்னிடத்தில் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை உண்டாகணும், எல்லாரும் தேவனோடு நித்திய ஜீவனை அனுபவிக்கணும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் அவர் கொடுத்த கட்டளையே போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. நல்ல செய்தியே என்னன்னா, இயேசுவை விசுவாசித்தால் பூமியில் அவருடைய ராஜ்யத்தின் நன்மையான வாழ்க்கையை இன்றைக்கும் அனுபவிப்பீங்க. இந்த நம்பிக்கையில் கடைசி வரைக்கும் உண்மையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடைசியில் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தின் வாழ்வையும் அனுபவிப்பீர்கள். இயேசு மாத்திரம்தான் வழி என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதற்கு இத்தனை ப்ரூஃப் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்று சொல்லுகிற காரியங்கள், சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. இயேசுதான் வழி, அவர் மாத்திரம்தான் வழின்னா அதுதான் உண்மை என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற நன்மையாய் பூமியிலையும் அனுபவியுங்கள், முடிவிலே நித்திய ஜீவனையும் அனுபவியுங்கள். அது உண்மை இல்லை என்றால் நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா ஒரு நஷ்டம் இல்லை. ஆனால் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா முடிவு
அவரை இழந்து வாழ்கிற பூமியின் வாழ்க்கையும், முடிவிலே அவரை நிரந்தரமாக பிரிந்து வாழ்கிற நரக வாழ்க்கை. அது வேண்டாம் என்று தேவன் உங்களை நேசிக்கிறபடினால்தான் இன்னைக்கு அவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இயேசுவே வழி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே வழி என்பதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் நம்புகிற நம்பிக்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். யோவான் 13:34-35 சொல்கிற, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரே காரியம், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒத்துமை இல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் சீஷர்கள் என்பதற்கு ப்ரூஃபே இல்லை. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்பதற்கு ப்ரூஃப் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இல்லை. என் சபையை, என்னுடைய டெனாமினேஷன், என்னுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருவரும் இங்கே நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கும்படியாக அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறவனாக இருந்தால் நான் என் சகோதர சகோதரிகளை நான் நேசிப்பேன். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரே விதமான ஒரு நம்பிக்கைகள் இருப்பார்கள். ஆனால் எல்லாரும் நான் எங்கள் அப்பாவோட பிள்ளை என்பதை நம்புகிறோம். அப்படி இருந்தால் என் சகோதரன் நான் நேசிக்கிறவனாக இருப்பேன். அதுதான் ப்ரூஃப் நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சீஷன், அவரை விசுவாசிக்கிறேன் என்பது. இயேசுவை அல்லாமல் வேறு வழி இல்லை. பிதாவினிடத்தில் சேர்வதற்கு அவரே வழி, அவராலே அன்று வேறு ரட்சிப்பு இல்லை. இயேசுவை விசுவாசியுங்கள். பூமிக்குரிய வாழ்க்கைகளின் நன்மையும் மறுமையும் நீங்கள் பெற்று அனுபவியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே வழி என்பதை அறிந்து அவர்களாக தேவ பிள்ளைகள் வாழ, ஒருவரை நேசிக்க அவர்களுக்கு கிருபையும் பலனையும் தார்வீராக. இயேசு மாத்திரம்தான் வழி என்பதை அவர்கள் விசுவாசித்து அதில் உறுதியாய் நடக்க கிருபையும் பலனையும் தார். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டுப்பார்களானால், கேட்கிறவர்கள் ஒருவருக்குள்ளாகவும் இயேசுவே வழி என்ற நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவரை கிரியை செய்யும். உம்மை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்று பூமியில் நல்வாழ்வையும் அனுபவிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டீர்கள். அவர்கள் மனக்கண்களை திறப்பீராக, ரட்சிப்பீராக, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907522795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.